ரொம்ப லேட்டா சொல்லிட்டு இருக்கேங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம வீட்ல நாள் சங்கராத்தி பொங்கல் சூரியனுக்கு வைப்பாங்களா, அது வைக்க மாட்டோங்க. 2வது நாள் மாட்டுப் பொங்கல் தான் வைப்போம். பொங்கல் பொங்கி வந்ததுக்கப்புறம் தேம்பலம்னு நம்ம ஊர்ல ஒரு ஊரணி இருக்குங்க. அங்க போய் செம்புல தண்ணி மோந்துட்டு மஞ்சள்லாம் வச்சு மாங்குளம்லாம் போட்டு ஒரு பாட்டி மந்திரிச்சு குடுப்பாங்க. எல்லாருமே மாட்டுப் பொங்கலுக்கு அங்க வருவாங்க. மந்திரிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதிலேயே அந்த தண்ணியெல்லாம் தேங்காய் உடைச்சிட்டு சாமி கும்பிடுறதுக்காக சாமி கும்பிட்டுருவோம். நாங்க மந்திரிச்சுட்டு வரதுக்குள்ள எங்க அம்மா பொங்கல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. நமக்கும் பசிக்குது, நம்மளும் கடகடன்னு சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரெடியா இருந்தேன். நம்ம ஊர்ல மாட்டுப் பொங்கலும் சக்கரை பொங்கல் தாங்க வைப்போம். ஒரு சில ஊர்ல வந்து வெண்பொங்கல் வைப்பாங்கன்னு சொன்னாங்க. வெண்பொங்கல் வைக்க மாட்டோம், நாங்க சக்கரை பொங்கல் தாங்க வைப்போம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சொலக தலைகீழ கவுத்து போட்டுட்டு எத்தனை பேர் சின்ன பிள்ளைங்க இருக்கோமோ அத்தனை இலையை விரிச்சு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா பொங்கலையும் வச்சு தேங்காய் வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டுட்டு இலைய வந்து நம்ம மந்திரிச்ச தண்ணி செம்புல இருக்குல்லங்க, அந்த செம்புக்குள்ளேயே இலையும் சுருட்டி வச்சிருவோம். மாடுகளுக்கு பொங்கலை ஊட்டி விட்டுலாம் அப்படின்ட்டு வாழைப்பழத்தை பசந்து கொண்டு போய் கொடுத்தா அயனாருக்கு பயத்துல அந்த சைடு இந்த சைடு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் மாடுகள் அதிகமா பெருகணும்னு எப்பயுமே வந்து மந்திரிச்ச தண்ணியில இது சொல்லுவாங்க. வேற சாப்பிடாம பட்டினியா கிடைக்கேன்னு எனக்கு வேற மனசு கேட்கலங்க. சிம்பாக்கும் ராக்கிக்கும் அயனாருக்கு 3 பேருக்கு கொஞ்சம் பொங்கல் எடுத்து கொடுத்து விட்டுட்டு சமாதானப்படுத்தி விட்டாச்சு.